ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரபு. நம்மளுடைய சேனல் வந்து கிரிப்டோ பிரபு. சரிங்களா? எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போது ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? கேட்டிசன் இதோட நேமு. ஜஸ்ட் சின்ன ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் தான். நம்ம கேம் விளாண்டாலே நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதான் இதோட வெப்சைட்டு catison.aa. இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் அந்த கேமோட ப்ரோச்சர்லாம் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இது ரோடு மேப், அதாவது என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரோடு மேப். எந்தெந்த மாதம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரோட் மேப். அது உள்ள போய் பார்த்துக்கலாம் நீங்கள். இது அந்த ப்ராஜெக்டோட ஓனர், சிஇஓ. சரிங்களா? அது எல்லாம் இந்த பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க. இந்த டான் பிளாக் செயின் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்மளோட பிளாக் செயின்னு. நம்ம நாட் காயினில் இந்த டான் மூலமாக தான் எல்லாம் பண்ணோம். ஸோ இவங்க டெலகிராமோட ப்ராஜெக்ட் தான் இது, ஓன் ப்ராஜெக்ட்டு. ஸோ இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்ட்னர் மாதிரி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு. நீங்கள் ட்விட்டர்லேயே போய் பார்க்கலாம். அந்த கோல்டன் டிக் இருக்கும் ட்விட்டரில் அக்கௌண்ட்டில். கேட்டிசன் போட்டிங்கன்னா கோல்டன் டிக் இருக்கும். ஸோ வெரிஃபைடு. இனி எனக்கு தெரிஞ்சு ஜூலை எண்டு ஆர் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் இது லிஸ்ட் ஆக போகுது. சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போது இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் வாட்ஸ்அப்லேயே போங்க. மைனிங் குரூப்பில் லிங்க் இப்போ இன்றைக்கி அனுப்பியிருக்கேன். அது பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டிசன் பாட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் டெலகிராம்குள்ளே போயிடும். சரிங்களா? டெலகிராம்குள்ளே போனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜில் வந்துடும். இப்போ நான் வந்து இதை ஆட்டோ மோடில் போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு சின்ன அமௌண்ட்டு போட்டு ஆட்டோ மோடில் போட்டிருக்கேன். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் மேனுவலாக கூட பார்த்துக்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஜஸ்ட்டு ஃப்ரீயாகவே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி 4 வந்து மேலேருந்து வந்தது இல்லைங்களா, அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பூனையெல்லாம் சேர்க்கணும். அதாவது 1+1, ஒரு 1ஆம் நம்பர் பூனையும் 1ஆம் நம்பர் பூனையும் சேர்க்கணும். 2ஆம் நம்பர் பூனையும் 2ஆம் நம்பர் பூனையும் சேர்க்கணும். 1+1 சேர்த்தோம் அப்படின்னா 2ஆக மாறும். 2+2 சேர்த்தோன்னா 3ஆக மாறும், 4ஆக மாறாது. சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. பூனையை வந்து சேர்த்தாச்சுன்னா நமக்கு காயின் வருது. அந்த காயின் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம காசாக மாற்றிக்கலாம். இதுதான் ப்ராஜெக்ட். ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு கேமிங் தான். டைம் கிடைக்கும் போது இதை விளையாடுங்க. இல்லை நீங்கள் ஒரு $5 $6 போடுற மாதிரி இருந்தால் போட்டு அந்த ஆட்டோ மோடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு வர இதான் காயினுங்க. உங்களுக்கு எவ்வளோ காயின்னு சேர்க்குறீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட எவ்வளோங்க, 19,885 ட்ரில்லியன் காயின் இது வரைக்கும் எடுத்துருக்கு. ஒரு செகண்டுக்கு எனக்கு இத்தனை மில்லியன் காயின் கிடைக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு கம்மியாக வரும், போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் ஷாப்பிங். நம்ம அந்த காயினை வாங்கணும் அப்படின்னா, நம்மளோட இந்த காயினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிஷ் காயினை வாங்கி கூட நம்ம ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இந்த பூனையை சீக்கிரதை வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து $0.1 டான் காயினை போட்டோம்னா இது வாங்க முடியும். இது நான் அட்வைஸ் பண்ணல, இது பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதில் ஏன் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா, அந்த காயினை இதில் நமக்கு ஃப்ரீயாகவும் தர்றாங்க. அது எப்படி தர்றாங்கன்னா, இந்த ஏன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சரிங்களா? இந்த பேஜில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது என்னென்னா, இந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த லாகின் டு கேட்டிசனை கிளிக் பண்ணிங்கன்னா 5 காயின் இதில் ஆட் ஆயிரும். சரிங்களா? இது வந்து ஃபிஷ் காயின்னு. இது நம்முடைய காயின் கிடையாது. நம்முடைய காயின் இதுதான் நம்முடைய காயின். சரிங்களா? கேட்டிசன். அது வந்து ஃபிஷ் காயின் எதுக்குன்னா, நம்ம இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? இது ஃப்ரீயாகவும் கிடைக்கும். இந்த லாகின் கேட்டிசன் கிளிக் பண்ணுறது மூலம் பண்ணிக்கலாம். அப்புறம் எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு 300 காயின் தர்றாங்க. அப்புறம் டெய்லி யாரை இன்வைட் பண்ணால் அதுக்கு ஒரு 10 காயின் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே விசிட் பண்ணால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு வந்தால் டெய்லி 5 காயின் கொடுக்குறாங்க. அப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் டெலகிராமில் ஜாயின் பண்ணால் அதுக்கு டெய்லி தர்றாங்க. அதே மாதிரி இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கலெக்ட் பண்ணுற காயின் மூலமாக நீங்கள் அந்த ஆட்டோ பாட் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கிக்கலாம். ஃப்ரீயாக வந்த காயினை வச்சு நீங்கள் ஆட்டோ பாட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் டெய்லி அந்த பண்ண முடியலைன்னா, அந்த கேம் விளையாட முடியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட இருக்குது. சரிங்களா? இதுதான் ஏனில் இருக்க ஆப்ஷனு. இதில் கேட்டிசன் டாஸ்க் சொல்லிட்டேன். அது அச்சீவ்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் 30 நாள் 14 நாள் கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணி செக்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 காயின் கிடைக்கும்.
30 நாளுக்கு 500, 60 நாளுக்கு 800 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக போனஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இன்வைட் பண்ணால் ஒரு ரெஃபரலுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா, இது முக்கியமான விஷயம். அடுத்தது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து ஜெனரேட் பண்ணுறது. நம்ம பூனையை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ 24 லெவலில் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ காயின் கொடுத்தீங்கன்னா 25 லெவல் போகும், அதையும் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது 4வது ஆப்ஷன் ஃபீடுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபீடு எதுக்குன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு பூனையை இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. பர் செகண்டுக்கு வந்து எவ்வளவு பூனை நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறது தான். சரிங்களா, இது எல்லாமே போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்க முடியும். அது நான் அட்வைஸ் பண்ணல, ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இனிஷியலாக எதுவுமே பெருசாக ஏர்ன் பண்ணலை, நாட் காயின் மட்டும்தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, நிறைய ஏர்ன் பண்ணவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இது பண்ணிடுவாங்க. காசு கொடுத்து பண்ணி அதை வந்து அவங்க ட்ரிபிள் மடங்காவோ 4 மடங்காவோ விற்றுட்டு நல்லா காசு பார்த்துருவாங்க. இனிஷியலாக நம்ம ஃப்ரீயாக எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். இது 4வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வைட்டு நார்மலாக எல்லாேருக்கும் ரெஃபரில் அனுப்பி அவங்கள சேர்த்து உள்ளே கொண்டு வந்துடுறது தான். சரிங்களா, இது வந்து ஆட்டோ இருக்கு இல்லைங்களா, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணிவிட்டு இது நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்குள்ளே போகும். இதில் பை பண்ண சொல்லும். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணது வச்சு கூட நீங்கள் அந்த ஆட்டோ இதை வந்து பை பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். வேறு இதில் இது பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு எல்லா பூனையும் ஒரே நம்பரில் இருக்க பூனையை வந்து சேர்த்தாச்சுன்னா நமக்கு பாயிண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னோடது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறனால அதுவே சேர்த்துரும். நீங்கள் மேனுவலாக இருக்கிறனால நீங்கள் இப்படி ஒவ்வொரு பூனையை 1ஆம் நம்பர் பூனை 1ஆம் நம்பர் பூனையோட இது பண்ணணும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன, மைண்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன அசெட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். சரிங்களா, எத்தனை காயின் வச்சுருக்கீங்க அது மாதிரி காட்டும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.